ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அசோலா உற்பத்தி தான். நம்ம ஃபார்மில் இருக்கிற கோழிங்க அதிகமான தீவனம் சாப்பிட்றதுனால நம்ம தீவன செலவு நம்ம ஃபார்மில் இருக்கிற கோழிங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் லோ பட்ஜெட் தீவன செலவு பார்த்தீங்கன்னா நம்ம பசுமையான அசோலா உற்பத்தி தான் இருக்குது. அது நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு அசோலா பெட்டு, பழுப்பு, அப்புறம் 100 கிராம் அசோலா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஃபார்மில் இன்றைக்கி டைம் கிடச்சிச்சு, அதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம அசோலா பெட்டு போட்டு தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இது 3 அடி பள்ளம் எடுத்துகிட்டு கீழே செம்மண் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அதை செம்மண்ணை நிரப்பிட்டு நம்ம அதில் தண்ணி விட்டு அதுலேயே நம்ம அசோலா ரெடி பண்ணலாம். இது நம்ம எதுக்காக இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்மளுக்கு தீவன செலவு கட்டுப்படிப்படுத்த முடியும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் உள்ளே போயிட்டு பாருங்கள், நம்ம அசோலா உற்பத்தியை விரிவாக்கமாக சொல்லியிருப்பேன். டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம உழவன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.